அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இன்று நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள், எதிரி தொல்லைகள், பயம், பதட்டம், குழப்பம் சகலமுமே இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். பிப்ரவரி மாதத்தின் 7ஆம் தேதி, தை மாதத்தின் 24ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கும் உகந்த நாளாக இருக்குங்க. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு தை மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டி திதியானது இருக்குது. தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை ஆகட்டும், சஷ்டி ஆகட்டும், செவ்வாய்க்கிழமை ஆகட்டும் எல்லாமே விசேஷம் பொருந்தியது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கடைசி சஷ்டி திதி, அதுவும் தேய்பிறை சஷ்டி திதி. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய 6ங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை 24ன்னு இருக்குது பாருங்கள். இதில் வர 2யும் 4யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ன்னு கிடச்சிரும். மேலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் சனீஸ்வரர், ராகு, கேது இது மாதிரி கிரகங்களை சொல்லலாம். இன்றைக்கி சனி பகவானுக்கு உரிய கிழமையாகவும் இருக்குது. அதே போல் கேதுவுக்கு உரிய எண்ணான 7ங்கிறது இந்த ஆங்கில தேதியில் அமைஞ்சிருக்குது. இத்தனை சிறப்பும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு இதை சொன்னேன். ஏற்கனவே இந்த நாளில் இரவுக்குள்ளார ஒரு பிடி திருநீரை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு 2 விதமான மெத்தடு குறித்து சொல்லியிருப்பேன். அந்த 2யுமே செஞ்சிங்கனாலும் சரி, இல்லை 2ல் ஏதாவது ஒன்று செஞ்சிங்கனாலும் சரி, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னே சொல்லலாம். நீங்கள் என்ன காரியம் நினச்சிட்டு போனாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை இரவு தூங்கும்போது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், சைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னாலும் தாராளமாக இதை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நூல் தேவைப்படுது. ரெட் கலரில் நூல் இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை நிற நூல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் குங்குமத்தையும் தண்ணீரோ இல்லை பன்னீரோ ஏதாவது ஒன்று கெட்டியாக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதில் நீங்கள் நினச்சி எடுத்திங்கன்னா இது சிகப்பாக மாறிடும். இது நீங்கள் நிழல்லே உலர வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. சரிங்களா? சரி, நூல் எடுத்தாச்சு. அடுத்து எண்ணி 7 கிராம்பு தேவைப்படுது. மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக பார்த்து 7 எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை நாளில் 7 கிராம்பு வச்சு சாதாரணமாகவே பரிகாரம் செஞ்சோம்னாவே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் இன்றைக்கி கஷ்டங்களை போக்கக்கூடிய தேய்பிறை சஷ்டி இருக்கிறதுனால இந்த நாள் இது செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். மேலும் இன்றைக்கி கேதுவுக்குரிய அந்த எண் பார்த்திங்கன்னா 7ங்கிறதும் இந்த நாளில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த ஒரு பரிகாரம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மொட்டோடு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து 3 கற்பூரம் எடுத்துக்கோங்க. சாதாரண கற்பூரமாக இருந்தாலும் சரி, கட்டி கற்பூரம்னா 1 எடுத்துக்கோங்க, சாதாரணத்தில் 3 எடுத்துக்கலாம். சரிங்களா? இவ்வளவே தான். இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார் கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இப்போது உங்களுடைய 7 விதமான கஷ்டங்களை கூட நீங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு கஷ்டமாக சொல்லலாம். கடன் கஷ்டம், நோய், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் 7 சொல்லலாம். இல்லை எனக்கு ஒரு 2-3 தான் இருக்குதுன்னா அந்த 2-3 கூட நீங்கள் சொல்லலாம். சொல்லும்போது இந்த நூல் இருக்குது இல்லையா, அந்த நூலை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிராம்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. அடுத்து இன்னொரு கிராம்பு எடுங்க. உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி இன்னொரு சுற்று சுற்றிக்கோங்க. அடுத்து 3வது கிராம்பையும் வச்சு இன்னொரு சுற்று சுற்றிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு கிராம்புக்கும் ஒவ்வொரு சுத்தாக நீங்கள் சுற்றிக்கணும். சரிங்களா? இப்போ 7 கிராம்பு வச்ச பிறகு நம்ம நல்லா டைட்டாக இதை சுற்றி கட்டிக்கணும். அதாவது ஒரு கிராம்பு வச்சோடனே ஒரு சுற்றிக்கணும். 2வது கிராம்பு வச்சதையும் அந்த 2யும் சேர்த்து சுற்றிக்கணும். 3வது கிராம்பு வச்சதையும் அந்த 3யும் சேர்த்து சுற்றிக்கணும். இந்த மாதிரி நம்ம சுற்றணும். 7 கிராம்பையும் வச்சுட்டு நல்லா, அதாவது இதோடு முடிஞ்சிருச்சு இல்லையா கிராம்புகள் எண்ணிக்கை, எல்லாத்தையும் டைட்டாக நீங்கள் சுற்றிக்கணும். 7 முடிச்சுகள் போடணும். இப்படி 7 முடிச்சுகள் போடும்போது கஷ்டம் தீரணும், கவலை தீரணும், நோய் தீரணும்ட்டு தீர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி தீரணும்னு சொல்லிட்டு அந்த முடிச்சி நீங்கள் போட்டுருங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கிராம்பு 7 கிராம்பையும் வச்சுக்கோங்க. கற்பூரம் எடுத்துக்க சொன்ன இல்லையா, அதையும் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கோங்க.
இல்லைன்னா உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் என்னை விட்டு விலகணும், என்னுடைய வாழ்க்கை நல்ல செழிப்பாக அமையணும், கஷ்டமில்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையணும்னு மனதார வந்துட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா பணவரவில் இருக்கிற தடைகளை நீக்கும், எதிர்மறை சக்திகளை துரத்தி அடிக்கும், திருஷ்டிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இது எல்லாத்தையுமே வந்து போக்கும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை வர நம்ம சிவப்பு நிற நூலை பயன்படுத்தி பரிகாரம் வந்து செய்கிறோம். இப்போ இன்னும் நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து சொல்லி முடித்து வேண்டிக்கிட்டீங்க இல்லையா, அதன் பிறகு ஒரு பேப்பரில் அல்லது ஒரு துணியில் இந்த 7 கிராம்பு கட்டி வச்சது, அது கூட இந்த 3 கற்பூரம், இதை வச்சு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா எந்த கோடும் இல்லாத பியூரான ஒரு அன்ரோல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் எதுவும் வந்து எழுதியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த பொருட்களை வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ நைட்டு தூங்குவீங்க பாருங்கள், அப்போ இதை உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க. இன்று இரவு உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வந்து வரும். நைட்டு முழுக்க அப்படியே வந்துட்டு இருக்கட்டும். நாளை காலையில் எழுந்ததும் நீங்கள் குளித்தாலும் சரி குளிக்காட்டியும் சரி, எப்போ ஞாபகம் வருதோ அப்போ நீங்கள் இதை எடுத்து அப்படியே வந்து ஒரு தீக்குச்சியை வச்சு ஏற்றி வச்சுருங்க. ஆல்ரெடி இதில் நம்ம கற்பூரம் வச்சுருக்கிறதுனால இந்த பேப்பர் எரியும் போது, இந்த துணி எரியும் போது உள்ளே இருக்கிற கற்பூரம் ஆட்டோமேட்டிக்காகவே பிடிச்சிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அது எரிய ஆரம்பிச்சிடும், கிராம்பும் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இந்த எரிக்கிறத நம்ம வீட்டுக்குள்ளே வச்சும் செய்யலாம், வெளியில் நிலைவாசல் படிக்கு வெளியில் வச்சும் செய்யலாம். நீங்கள் தரையில் வச்சு பண்ணாமல் ஏதாவது ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே எரிக்கும் பரிகாரத்துக்குன்னு ஒரு தனி அகல் விளக்கு வச்சுக்க சொல்லுவோம் இல்லையா, அந்த அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வச்சு எரிச்சிட்டு அதன் பிறகு இந்த சாம்பலை அப்படி தண்ணீரில் கரைச்சி நீங்கள் வாஷ் பேசனில் சிங்கில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஊற்றி விட்டுறலாம். அது எரியும் போது நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் முதல் நாள் சொன்னீங்களே, அதாவது இன்றைக்கி சொல்லியிருப்பீங்களே என்னென்ன கஷ்டம் விலகணுன்ட்டு, அந்த கஷ்டமெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களை விட்டு விலகுது. கடன் நீங்குது, கஷ்டம் நீங்குது, நோய் நீங்குது, வரவேண்டிய பணம் தானாகவே வீட்டுக்கு வந்துடுது. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். அப்புறமே இதை அப்புறப்படுத்திட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குளிக்கணுமா, தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் அவசியம் கிடையாது. விருப்பப்பட்டிங்கன்னா கை கால் முகம் மட்டும் கழுவிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். ஒருவேளை நாங்கள் வந்து மறந்துட்டோம், காலையில் எழுந்த உடனே எங்களால் இது மாதிரி பண்ண முடியல, நாளைக்கு சாயந்தரமாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். நாளை இரவுக்குள்ளார எப்போ வேணாலும் பண்ணலாம். அதாவது இது நம்மளுடைய தலைக்கடியில் ஒரு நாள் இருந்துச்சு அப்படின்னாவே போதும், சனிக்கிழமை இரவு முழுக்க இருந்துச்சு அப்படின்னாவே போதும். ஞாயிற்றுக்கிழமை இதை நம்ம எரிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதனால் ஞாயிறு இரவுக்குள்ளார நீங்கள் இதை வந்துட்டு எரிக்கிறது நல்லது. இதுவுமே இன்னும் உங்களுக்கு அதிகப்படியாக பலன் கிடைக்கணும்னா, அந்த பேப்பர்லேயோ துணியிலையும் வந்து முடிச்சு வச்சோம்ல இதை வந்து நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் வச்சுட்டு கிழக்கு திசை பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 7 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 7 முறை, மேலே இருந்து கீழே 7 முறை, இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கலாம். கடன் தீரணும் கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 7 முறை நீங்கள் சுற்றிட்டு கூட இதை நான் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சோ அல்லது நிலைவாசல் படிக்கு வெளியில் வச்சோ எரிக்கிறதுங்கிறது இன்னும் அதிகப்படியான பலன் வந்து கொடுக்கும். உங்களுடைய விருப்பம், நீங்கள் சுற்றிக்கிட்டும் இந்த மாதிரி எரிக்கலாம், இல்லை சாதாரணமாகவே நீங்கள் கொண்டு போயிட்டு எரிக்கிறதுனாலும் எரிக்கலாம். ஆனால் மொத்தத்தில் இன்றைக்கி நைட்டு இந்த பொருட்கள் உங்கள் தலகாணிக்கடியில் இருக்கணும். அதே போல் நாளைக்கு இரவுக்குள்ளார இதை நீங்கள் எரிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.